வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஆக்டர் விஜய் சேதுபதி நடித்து ரீசெண்டா வெளிவந்திருக்கிற மூவி அனபெல் சேதுபதி. இந்த படத்துல வர்ற சின்ன சின்ன கண்டினியூட்டி சொதப்பல் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீனில் சமைக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போது யோகி பாபுவோடைய ஆவி உள்ளே போனதுனால வேகமாக சமைச்சிருவாங்க. இந்த சீனில் அப்போதைக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் உள்ளே வரும்போது 2 பூசணிக்காய் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமாட்டி ஒரே ஒரு பூசணிக்காய் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் சொல்லலாம் ஒரு பூசணிக்காய் சமைச்சிருக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஆனால் சமைக்கிற சீன் காமிக்கும் போது அந்த பூசணிக்காய் தொற்றுக்கவே மாட்டாங்க. அடுத்த ஃப்ரேமில் 2 பூசணிக்காயில் ஒரு பூசணிக்காய் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு பூசணிக்காய் இருக்காது. அடுத்ததா இந்த சீன்ல ட்ரெயின்ல ஹீரோயின் டீம் திருடுற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பரதாக்குள்ள இவர் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, இவரும் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. ஆனால் ராதிகா மேம் மட்டும் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது அந்த பரதாவை விலகும் போது அதே ட்ரெஸ் தான் எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ராதிகா மேம் மட்டும் வேற கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் இந்த அரண்மனையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்போதைக்கு ஒரு கண்ணாடியை நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம ஹீரோயினோட கை இந்த மாதிரி மடக்கி தான் வச்சுட்டு வருவாங்க. அதே இது செகண்ட் ஃப்ரேமில் உடனே கையை கீழே இறக்கியிருப்பாங்க. ஆனால் கீழே இறக்குற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்ததாக இந்த சீனில் நம்ம ஹீரோயின் இந்த அரண்மனையில் பேயாவே இருக்கலாம்னு பிளான் பண்ணுறதுக்காக ஒரு வட்டம் போட்டு பிளான் பண்ணுற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஷாட்டில் இவருடைய கையில் ஒன்றுமே இருக்காது. அதே க்ளோஸ்அப் ஷாட்டில் செகண்ட் ஃப்ரேமில் இவர் கையை பின்னாடி வச்சுருக்கிற மாதிரி சீன் இருக்கும். அப்போ ஏன்டா இவர் கையை பின்னாடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 3வது ஃப்ரேமில் இவரை அடிக்கிறதுக்காக ஒரு பொருள் கொடுக்கறதுக்காக பின்னாடி கையை வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் எப்போ அந்த பொருளை எடுத்திருப்பாரு அப்படிங்கிறதே அந்த சீனில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்ததாக இந்த சீனில் ராதிகா மேம் ஹீரோயினுக்காக டிஃபன் ரெடி பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு வருவாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3-4 தோசை பிளேட்டில் சுட்டு வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் டைனிங் டேபிளுக்கு வைக்கும்போது ஒரே ஒரு தோசை மட்டும்தான் இருக்கும். பேலன்ஸ் 2-3 தோசை எங்கே போச்சுன்னே தெரியல. அடுத்ததாக இந்த படத்தில் எப்போதுமே டைனிங் டேபிளில் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். எப்படி வந்திருக்கும், யார் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யோகி பாபுவோடைய டவல் பொசிஷன் அடிக்கடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் யோகி பாபு டவலை தொற்றுக்கவே மாட்டார். அடுத்ததாக இந்த அரண்மனையில் செஞ்சுருக்கிற டிசைனில் இந்த டைல்ஸை மிதிச்சோம் அப்படின்னா தண்ணி வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் சீன்லேயும் சரி இல்லை ஒரு சில ஃபஸ்ட்டு சீன்லேயும் சரி இந்த டைல்ஸ் மேலே நின்று தான் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போதைக்கு அந்த தண்ணி வரவே வராது. இந்த படத்தில் வர ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்ல காமெடி ஆக்டராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சரியான ஸ்கிரிப்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் ஒவ்வொரு ஜோக்குக்கு தான் சிரிப்பு வர்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு காமெடிக்கு சிரிப்பு வரலன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.